ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பேர்ல வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு யோசனை வந்திருக்கா? இத்தனை ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாசம் ஆகிப்போச்சு, 52 மாசம் ஆகிப்போச்சு ஆட்சிக்கு வந்து. இந்த முடிய போற இடத்துல, ஆட்சி முடிய போற இடத்துல வந்துட்டு ஓரணியில் தமிழ்நாடு எப்படி? ஓரணியில் அவன் குடும்பம் தான் இருக்கு. இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தவிச்சு போய் கிடக்கான். குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட உணவு இல்லை, வேலை செய்ய தொழில் இல்லை, வரவு செலவுக்கு பணம் இல்லை, வெறுமையா இருக்கிறான். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சுவிச்சமா இருக்காங்க, சுகமா இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பம் நன்றாக இருக்கு. அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு சொல்வதெல்லாம் வந்து மக்களை குழப்புகின்ற பணி. பணம் இருக்கின்றதால அவர்கள் இப்படி எல்லாம் கதை அளக்கிறார்கள். இந்த கதைகளெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அவங்களை போய் தெரியாம கிடையாது, எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடியை திமுக கொடுப்பாங்க. இந்து அறநிலைத்துறையோட நிதியிலிருந்து கல்லூரி கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்ப்பு. பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸா இருந்தவர் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து சும்மா இப்படியே சொல்லக்கூடாது. டப்பிங் வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு. என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா? நான் கேட்கிறேன். அவருடைய கருத்தை இவர் சொல்றாரு. யாரு? ஆமாங்க, கூட்டணி கட்சி பிரச்சனை வந்து நாங்கள் சொல்லத்தான் செய்வோங்க. எங்க பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பொதுச்சாளர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. ஏன் கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதத்தினுடைய வெளிப்பாடுதான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தான் பேசுறாரு. உறவு எந்திரிச்சோட பேசுறதே வந்து அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால வந்து இது வந்து அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இனப்பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு தெற்க வடக்கேன்னு பேசுறது எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமே நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க. இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா வந்து இப்ப தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து அம்மாவுடைய வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வாரிசான்னு சொல்லி திரும்ப கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை காலம்பூரா எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க. அது எந்த வழியில சரி? எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்கும் போது காங்கிரஸ் கடுமையா அவசரம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க இருக்கோ அது ஏற்பாடு நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட தான் கை வைக்கிறாங்க. காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறின்ற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேச நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு, எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு, அற்புதமான முடிவு. இந்த முடிவு அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஜெயலலிதாவுடைய தம்பி திராவிட இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது, அதனால இந்த கருத்தை சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் அம்மாவுடைய தம்பி என்று சொன்னதுக்கு அவருக்கு நன்றி. அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்ன நினைக்கிறாரு? திமுகவில் இருக்கிற சங்கடங்கள் இருந்து அங்க பேசிக்க வேண்டியதான். எங்களவே சொல்லி கிடக்கக்கூடாது. எங்கிட்ட வர்ற மாதிரி முதல்ல வந்திருக்க வேண்டியதானே. நாங்க வேண்டாம் சொல்றோம். அந்த திருமாவளவன் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தானே. அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறது என்ன எங்களுக்கு வந்துருமா இல்லையா? நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. ஆனா அவர் வந்து குபுரல் சொல்லிட்டே இருக்காரு, ஒவ்வாத கூட்டணி இருக்கிறாரு. அதிமுக பிஜேபி ஒவ்வாத கூட்டணியா? காங்கிரஸுக்கு திருமாவளவன் வச்சிருக்கிற கூட்டணி தான் ஒவ்வாத கூட்டணி. காங்கிரஸ் கட்சி ஈழத்து பிரச்சனைல ஈழத் தமிழர்களை கொன்ற கட்சி, விடுதலை புலிகளை போராளிகளை அழித்த கட்சி, முள்ளி வாய்க்கால 3 லட்சம் பேரை படுகொலை செஞ்ச கட்சி, ரேடார் கருவியை கொடுத்து இலங்கை ராணுவத்தை வழியை கொடுத்து இந்த ரூட்ல போங்க போராளிகளை கொள்ளலாம் சொல்லி உயிருக்கு போராடின அப்பாவி மக்கள் எல்லாம் சுட்டு கொண்ட கட்சி, சுட்டு கொண்ட ஆட்சி ராஜபக்ச ஆட்சி. 11 ராணுவ தலைவர்களை கொடுத்த கட்சி ஆட்சி அன்றைய காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை முட்டு கொடுத்தது யாரு? திமுக. ஆக முரண்பட்டு ஒரு கூட்டணி அந்த திருமாவளவன் வைத்திருக்கின்ற அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். இவர் போராளிகளை ஆதரிக்கிறது, தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிறது. இவர் எப்படி திருமாவளவன் போய் சேர்ந்தாரு? கால சூழ்நிலை சொல்றதா இல்ல சூழ்நிலை கைதியாக மாட்டிட்டாருன்னு சொல்றதா? முரண்பட்ட கூட்டணி, ஒவ்வாத கூட்டணி சொன்னா அவர் வைத்திருக்கிற கூட்டணி தான். அதிமுக பிஜேபி கூட்டணி அருமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, தேசமும் தெய்வமும் பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி. நடிகர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும்னு சொல்றீங்க. ஆனா அவர் திமுகவோட பாஜக கூட்டணியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதனால என்ன இருக்கு? களத்துல வந்து அந்த திருமாவளவன் சொல்லிருக்காங்க, களத்துல 2 கட்சி தான், அதிமுக திமுக தான்.
மற்ற கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாம எத்தனை ஆளுகள்லாம் 3ஆம் அணி போட்டு பார்த்தாங்க, இருந்தாங்களா களத்துல? பேச போடுவாங்க, வேற பேசும் பொருள் ஆயிடுவாங்க. அதனால அது கதைக்காது. அதிமுக களத்தில் நிக்குது, திமுக அந்த களத்தில் நிக்குது. செய்ய போறது அதிமுக, அடுத்து வரப்போறது திமுக. மற்ற கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும், தெரியும், பல கட்சிகள் வரும். அதெல்லாம் களத்துல வந்து நிக்க முடியாது. நீங்க பூத் கமிட்டி, நாங்கெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்க பூத் கமிட்டி எப்படி போட்டு கிராமம் பூரா போய், பகுதி வாரியா போய், தெரு வாரியா போய், ஊர் வாரியா போய், அங்கங்க உட்காந்து பூத் கமிட்டி படிச்ச பையன்கள் இளைஞர்களை போட்டு அப்படி அமைச்சிருக்கோம். அப்படிதான் கமிட்டி இருக்கா? அதெல்லாம் எடப்பாடி இன்னைக்கு 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் வராரு. 4, 5, 6 3 நாள் இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம். 4ஆம் தேதி விருதுநகர் தங்குறாரு, 5ஆம் தேதி ராஜபால் தங்குறாரு. ஒரு அற்புதமான கூட்டத்தை காட்ட போறோம். ஒரு 2 லட்சம் பேர் மக்கள் சந்திக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போறோம். ஒரு 41 கிலோமீட்டர் ரோடு ஷோ ஏற்பாடு பண்ண போறோம். ஆக இப்படிதான் ஏற்பாடு பண்றதுக்கு அங்க கள பணியாளரே கிடையாது. அதனால வந்து விஜயை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவர் யாரு பேச்சோ கேட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காங்க, ஏதோ ஒரு வெள்ளி கொடுக்க பேசுறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு தேர்தலில் தான் தெரியும், அது வரைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு அருமையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இன்னும் பல கட்சிகள் இங்க வர தயாரா இருக்கு. அதனால வந்து அங்க திமுக கூட்டணியில அந்த திருமாவளவன் போன்றவர்கள் வெறுப்புலயா இருக்காங்க, கசப்புலயா இருக்காங்க. அவர் பேச்சிலே தெரியும் உங்களுக்கு. நான் அதிமுக ஆளணும், அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்றாருல. அதிமுக ஆட்சி கூட வரட்டும் அப்படிலாம் சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? அங்க திமுக வரவேண்டா நினைக்கிறாரு. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் பிரச்சனைக்குரிய கூட்டணி. திமுக கூட்டணி பிரச்சனையான கூட்டணி. ஆகவே இவர் ஓரங்கள் தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு ஓரங்க நாடகத்தை போடுறாரு. அது நடக்காது, வாய்ப்பே கிடையாது.